ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாய் லீலா பார்த்திங்கன்னா அனில் சாஹிப்ராவ் சில்கே அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அனில் பார்த்திங்கன்னா பூனாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவர் ஒரு தீவிரமான பாபா பக்தர். பாபா மேலே ரொம்ப நம்பிக்கையோட விசுவாசத்தோடு அவர் இருப்பார். அப்படி இருக்கும்போது 4th ஜூலை 2007 4வது ஜூலை 2007 பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவருடைய உடல்நிலை டக்குன்னு மோசமடையுது. அவருடைய உடம்பெல்லாமே வேர்த்து கொட்டுது. அவருடைய தொண்டை பார்த்திங்கன்னா வறண்டு போச்சு. அவருடைய வயிறு எல்லாமே வீங்கி அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டார். அவர் டக்குன்னு தன்னுடைய குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போய் அவர் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு டயல் பண்ணுறாரு. அந்த நம்பரை டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதேவும் அந்த இடத்துலையே மயங்கி கீழே விழுந்துடுறாரு இந்த அனில் சாஹிப்ராவ் சில்கே. விழுந்தவனே பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழித்து அவர் சுயநினைவுக்கு வர்றாரு. அப்போ அவர் சின்வாட் ஹாஸ்பிட்டல், சின்வாட் மருத்துவமனைன்றது பூனாவில் இருக்குது. அந்த மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஐசியூவில் அவர் அட்மிட் ஆகிருக்காரு. அங்கே இவரை பரிசோதித்த மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அனில் சாஹிப்ராவ் சில்கேவோட 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உடனடியாக டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் மருத்துவர். இவரும் டயாலிசிஸ் பண்ணுறாரு. பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு மருத்துவர் சொல்லிடுறாரு. இவரும் டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டயாலிசிஸ் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய முதுகு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. முதுகு வலி தாங்க முடியலை. அவர் ரொம்ப விரக்தி அடைஞ்சு பாபா கிட்ட சொல்கிறாரு, பாபா இப்படி டயாலிசிஸ் பண்ணி தான் நான் உயிர் வாழணுமா பாபா? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம் பாபா, என்னை நீங்களே கூப்பிட்டுக்கோங்க பாபா அப்படின்னு சொல்லி விரக்தியில் பாபா கிட்ட சொல்கிறாரு. சொல்லி அவர் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். 17வது ஜூலையில் பார்த்திங்கன்னா அவர் டிஸ்சார்ஜ் ஆகி அந்த சின்வாட் மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறார். அப்போ வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு செய்தி வருது. என்னன்னு பார்த்திங்கன்னா, பூனாவில் ஒவ்வொரு வருஷம் ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா பாத யாத்திரையாக பாபா பக்தர்கள் பாபாவை பால்கி தூக்கிட்டு நடந்தே ஷீரடிக்கு போவாங்க. இந்த அனில் சாஹிப்ராவ் சில்கே தொடர்ந்து 8 வருடமாக அந்த பாத யாத்திரையில் அவரும் நடந்து போயிருக்காரு. இப்போது அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அவர் எப்படி போக போகிறாருன்னு தெரியல. அவர் பாபா கிட்ட போய் வேண்டுறாரு, பாபா தொடர்ந்து 8 வருடமாக உங்களை பார்க்குறதுக்காக பாத யாத்திரையாக நான் வந்திருக்கேன் பாபா. இப்போது என்னோடய உடல்நிலை இவ்வளோ மோசமாக இருக்குது. உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது பாபா. இந்த தடவை பாத யாத்திரையில் அந்த பால்கியில் நானும் வரணும் பாபா. உங்கள் பால்கிக்கு முன்னாடி குதிரையை விட வேகமாக நான் முன்னாடி வரணும் பாபா, நடந்து வரணும் பாபா. அப்படி நான் நடந்து வந்தால் உங்களுக்கு ஒரு வெள்ளி குதிரையை நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன் பாபா அப்படின்னு சொல்லி இந்த அனில் சாஹிப்ராவ் சில்கே பாபா கிட்ட வேண்டுறார். வேண்டிட்டு அன்னைக்கு இரவு அவர் தூங்க போகிறாரு. தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறாருன்னா, பாபாவுடைய உதியை தன்னுடைய நெத்தியில் இட்டுட்டு அவர் தூங்குறாரு. தூங்கும்போது கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது, ஒரு குரல். அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, என்னோட உதி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த குரல் கேட்குது. டக்குன்னு அவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அவர் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு, உனக்கு அந்த குரல் கேட்டுச்சாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க, உங்களுக்கு எதுவும் பிரம்ம எதுவும் பிடிச்சிருச்சாங்க, எனக்கு எந்த குரலும் கேட்கலையேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு அவர் அன்னைக்கு நைட் அப்படியே தூங்குறாரு. தூங்கிட்டு மறுநாள் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறார் அனில் சாஹிப்ராவ் சில்கே. எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு பாபாவுடைய காக்கடை ஆரத்தி ரொம்ப தெளிவாக அவருடைய காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அவர் டக்குன்னு தன்னுடைய குழந்தைங்க, அங்கே இருக்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, மனைவி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, உங்களுக்கு காக்கடாரத்தி சத்தம் கேட்குதா, காக்கடாரத்தி கேட்குதான்னு. எல்லாரும் சொல்கிறாங்க, எங்கள் யாருக்குமே கேட்கலையே, உங்களுக்கு மட்டும் எப்படி கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் இவர் என்ன செஞ்சிடறாருன்னா, இவர் யூரின் பாஸ் பண்ணுறாரு. பாத்ரூமுக்கு போய் யூரின் பாஸ் பண்ணுறாரு. இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக அவர் யூரின் பாஸ் பண்ணவே இல்லை. டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
இப்போ அவர் வந்து யூரின் பாஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் வந்து அவர் வந்து ஓய்வு எடுத்து அவருடைய உடல்நிலை கொஞ்சம் தேறி வருது. தேறி வந்ததுக்கு பிறகு திரும்பவும் அவர் வந்து மருத்துவமனைக்கு போய் மருத்துவர்கள் வந்து அவரை வந்து இரத்த பரிசோதனை, ஸ்கேன் எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணி அவரை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து என்ன ரிப்போர்ட் சொல்கிறாங்கன்னா அந்த மருத்துவர்கள், உங்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப வேகமாக முன்னேறி இருக்கு, இனிமேல் நீங்கள் டயாலிசிஸ் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அந்த மருத்துவர் ஒவ்வொரு வாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும்னு சொன்னார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஓய்வு எடுத்து பாபா கிட்ட அவர் அவ்வளோ தூரம் வேண்டிக்கிட்டு அவர் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றத்தில் இருக்குது. இனிமேல் டயாலிசிஸே பண்ண வேணான்னு அந்த மருத்துவர் சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய உடல்நிலை நல்ல தேறிட்டு வருது. சில ஒரு என்னென்ன சாப்பிடணும் இந்த மாதிரி அந்த மருத்துவர் சொல்லிடுறாரு. அவரும் சந்தோஷமாக பாபாவுக்கு வந்து நன்றி சொல்கிறாரு. அந்த வருஷம் பால்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 2007 பால்கி அந்த பாத யாத்திரையில் அவரும் நடந்து வராரு. ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு பாபாவை பார்க்குறதுக்காக, பாபாவுக்கு நன்றி சொல்கிறதுக்காக அவரும் அந்த பாத யாத்திரையில் நடந்து வராரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பாபா கிட்ட சொன்னது போல் ஒரு வெள்ளி குதிரையை வாங்கி பாபாவுக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாரு. இந்த லீலா வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வினித் சிட்லூரிமாவோட புக்கில் இருக்குது. இந்த பாத யாத்திரையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு இந்த அனில் சாஹிப்ராவ் சில்கே அவருடைய வாழ்க்கையில். இது போல் நம்மளும் பாபா மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட நம்மளுடைய பாபாவுடைய உதியான சஞ்சீவினியை நம்பி நம்மலாம் இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.